ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புது சேனல். நம்மளை சுற்றி 40,000 கிலோமீட்டர்ஸ்க்கு, அதாவது 15 கண்ட்ரிஸ் வருது. அந்த ஏரியாவில் வல்கானோஸ் எரிமலை சுற்றி இருக்கு. 452 வல்கானோஸ் வெடிக்க போவதா சொல்றாங்க. இது உண்மையா பொய்யான்னு தெரியல. அதை விட ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது என்னன்னா, இந்த எரிமலை வெடிக்கிறதுனால நமக்கு கிளைமேட் சேஞ்சஸ் ஆகுமா, நிறைய பாதிப்பு தருமா, இது வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது வார்னிங்ஸ் கொடுக்குமா, இதெல்லாம் பத்தி இந்த வீடியோலாம் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். த ரிங் ஆஃப் ஃபயர் எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஹார்ஸ் யூ ஷேப்ல இருக்குது. இந்த ஏரியா பசிபிக் பெருங்கடல் வர போகுது. அப்படி இந்த எரிமலை வெடிச்சா எர்த் குவைக்ஸ், டாக்ஸிக் கேஸஸ், சுனாமி இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய அளவுல வரலாம். எதுக்கு இந்த ரிங் ஆஃப் ஃபயர் திடீர்னு வெடிக்க போகுதுன்னு சொல்றாங்க? படுது செஸ்மிக் வேவ் என்னன்னா நில அதிர்வு. ஒரு டெக்டானிக் பிளேட் மூவ் ஆகும் போது அது ஒரு வகையான ராக்கை கிரியேட் பண்ணுது. அந்த ராக்குக்கு பேர் மேக்மா. அது ராக்கோட உண்மையான கல்லோட லைட்டா இருக்குமா. இந்த மேக்மால ஒன்றுக்கு டைட் ஆகும் போது உள்ள இருக்கிற கேஸ் வெளியே வர முடியாம இருக்கும். அந்த டைம் வல்கானோஸ்குள்ள ப்ரெஷர் கிரியேட் ஆகி அப்போதான் எரிமலை வெடிக்குது. 1814 மவுண்ட் மேயான் வெடிச்சது. அது 1200 பீப்புளை கொண்டுட்டு பிலிப்பைன்ஸ்ல. நெக்ஸ்ட் மவுண்ட் கடவுள் 2018 அந்த எரிமலை வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்க உள்ள மக்கள் எல்லாம் காலி பண்ணி வெளியே போயிட்டாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம இந்த ரிங் ஆஃப் ஃபயர்க்குள்ள வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி உள்ள எரிமலை வெடிக்கலாம். நில அதிர்வு அது உண்டாக்கும். பசிபிக் கடற்கரையை உள்ள பிளேஸ் எல்லா இடத்துலையும் அது சுனாமியை தூண்டும். அப்படி இந்த ரிங் ஆஃப் ஃபயர் வெடிச்சதுன்னா அது ஹோல் வேர்ல்டே பாதிக்கலாம். இந்த 452 வல்கானோஸ் வெடிச்சா நம்ம காற்று ஃபுல்லாக சாம்பலா ஆகலாம். அது சன்லைட்டை வர விடாம ஆக்கும். 1991 மவுண்ட் பினாட்டோவோ வெடிச்சது. அது மற்ற கண்ட்ரிஸில் உள்ள பிளேஸ் எல்லா இடத்தையும் கூலாக்கிட்டு 2 வருஷத்துக்கு. எரிமலையிலேருந்து வர சாம்பல் எல்லாம் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா பயிர்களும் அழிஞ்சிடும். அப்போ ஹோல் வேர்ல்டும் ஃபுட் இல்லாம போகலாம். இந்த எரிமலை வெடிக்கிறதுனால ஆசிட் ரெயின் வரும். இந்த ஆசிட் ரெயின் கடல்ல உள்ள எல்லா கடல்வாழ் உயிரினங்களையும் பாதிக்கலாம், அழிஞ்சு கூட போகலாம். ஸோ த ரிங் ஆஃப் ஃபயர் இஸ் வெரி டேஞ்சரஸ்.